அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். பசியாரலாம் வாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பசியாரெல்லாம் வாங்க சேனலில் நம்ம இன்றைக்கி இஞ்சி கொத்து சுட போகிறோம். 1 கிலோ மைதாவுக்கு 2 இந்த சைஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை நம்ம உடச்சி தேங்காவை திக்கான பால் எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு 1 கிலோ மைதா எடுத்து இப்படி அகலமான சட்டியில் போட்டுக்கிடுவோம். போட்டுக்கிட்டு இது காப்படி உலக்கு. இந்த காப்படி உலக்கில் காப்படி அளவு அரிசி மாவு போடுறோம். அரிசி மாவு இப்போ எனக்கு சட்டியில் கொஞ்சம் கொட்டிருச்சு. இது நிறையா ஃபுல்லாக காப்படி போடுங்க 1 கிலோ மைதாவுக்கு. அதே உலக்கில் காப்படி சீனி எடுத்துக்கோங்க. சீனி காப்படி அளவு எடுத்துக்கிட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சுக்கோங்க. பொடியாக்கிக்கிறங்க. மாவில் இப்போ போடாதீங்க, பொடியாக்கிட்டு மாவில் போடுங்க. இப்போ நம்மளுக்கு மாவு பிணைய கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி மாவும் மைதா மாவும் இருக்குது. தேவையான அளவு கொஞ்சம் சிறிதளவு உப்பு போட்டுக்கிறோம். இனிப்பு பொருளுக்கு நம்ம எப்போவும் கொஞ்சம் உப்பு போடுவோம். அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பொடிச்சு வச்ச சீனியையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு இப்படி நல்லா கிளறி விட்டுக்குருவோம். 3 அரிசி மாவையும் மைதாவையும் சீனியையும் உப்பையும் இப்படி நல்லா கலக்கி விட்டுக்குறோம். விட்டுக்கிட்டு 150 கிராம் டால்டா எடுத்திருக்கேன்னா 150 கிராம் டால்டாவை நீங்கள் சட்டியில் சூடு பண்ணி லேசாக உருக்கிக்கங்க. உருக்கி இதில் சேர்த்துக்குருவோம். நான் அப்படியே வெயிலில் வச்சே உருக்கிட்டேன். நீங்கள் கல் கணக்காக இருந்துச்சுன்னா லேசாக சட்டியில் போட்டு உருக்கி ஊற்றிக்கங்க. ஆனால் சூட்டோடு ஊற்றிடாதீங்க. சூட்டோடு ஊற்றினீங்கன்னா கட்டி கட்டியாக போயிடும். அதனால் சும்மா இலகுற பதத்துக்கு இருந்தால் போதும். இலகுற பதத்துக்கு இருந்தால் அதில் மாவில் சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. பிணைஞ்சி விட்டுக்கிட்டு நம்ம 2 தேங்காவை திக்கான பால் பால் தான் எடுக்கணும். 2வது தண்ணி பால் எடுத்துடாதீங்க. அந்த அளவே போதும் நம்மளுக்கு. 2வது உள்ள பாலை வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. நம்ம தேங்காய் கஞ்சி காய்ச்சிக்கிறலாம். இந்த பாருங்கள், பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா திக்காக. இதை அப்படியே ஊற்றிடாதீங்க. தேவையான அளவு லேசாக தெளித்து விட்டு நல்லா பிணைஞ்சிக்கங்க மாவை. பாருங்கள், லேசாக ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கங்க மாவை பக்குவமாக. நம்ம 2வது பாலை எடுத்து நம்ம பச்சரிசியில் தேங்காய் பால் கஞ்சி காய்ச்சுவோம். அது மாதிரி காய்ச்சிக்கிறலாம். இல்லைன்னா 2வது பாலை நம்ம குழம்புக்கு ஊற்றிக்கிறலாம். இல்லைன்னா சாப்பாடு கூட நம்ம தேங்காய் சாதம் மாதிரி அது செய்யலாம். அப்படி இல்லைண்டா பாயாசம் கூட நீங்கள் சமைக்கலாம். 2வது பால் ஒன்றும் வேஸ்ட்டாக போகாது. அதனால் பாலை நீங்கள் இப்படி எடுத்து தெளித்து விட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நம்மளுக்கு சீனி போட்டிருக்கிறதுனால டால்டா போட்டிருக்கிறதுனால மாவு இலகத்தையும் செய்யும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க. நம்ம ரொட்டிக்கு கொஞ்சம் லூஸாக மாவு பிணையுவோம் சப்பாத்திக்கு. ஆனால் பூரிக்கு கொஞ்சம் கல் மாதிரி தான் பிணையுவோம் மாவு. அதே பதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கல் மாதிரி பிணைஞ்சிக்கோங்க மாவை. அதே மாதிரி நீங்கள் மாவு பிணைஞ்சு ரொம்ப நேரம்லாம் வைக்காதீங்க. நம்ம சுட போகிற நேரத்தில் மாவு பிணையுங்க. நல்லா இப்படி மாவு பிணையிற பதத்தில் தான் நம்மளுக்கு மொறுண்டு இஞ்சி கொத்து கிடைக்கும். பாருங்கள், இப்போ பிடிச்சி பாருங்கள். நம்மளுக்கு இப்படி பிடிக்க வருது. உருண்டை பிடிக்க இந்த பதம் இருந்தால் போதும். தேங்காய் பால் ஊற்றாதீங்க, சரியாக இருக்கும் இந்த அளவு. இப்போ மாவை உருட்டி நல்லா உருண்டை பிடிச்சிக்கிருவோம். நல்லா உருட்டி மாவு உருண்டை பிடிச்சிக்கிட்டு, இது எங்கள் ஊரில் இளையாங்குடியில் கல்யாணம் முடித்து கொடுத்த பெண்களுக்கு சீரா கொடுப்பாக. இஞ்சி கொத்து சுட்டு முறுக்கு அதிரசம் கொலப்பணியாரம் கொடுப்பாங்க. அதோடு சேர்த்து இந்த இஞ்சி கொத்தும் வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இந்த பதத்துக்கு உருட்டி எடுத்தால் போதும். எல்லா மாவையும் நம்ம இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே உருட்டை கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு உருண்டை எடுத்துக்கிடுவோம். உருண்டை எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி பிணைஞ்சி எடுத்துக்கிடுவோம் மாவை.
உருட்டி நல்லா பிணைஞ்சு மாவை உருட்டுங்க. அப்போத்தான் உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் வரும். இப்படி ரொட்டி கட்டையிலையும் போட்டு நல்லா உருட்டி பிணைஞ்சிக்கோங்க. நம்மளால் மொத்தமாக வந்து மாவை அந்த அளவுக்கு உருட்டி பிணைய வர முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் தேவையான அளவு உருண்டை பிடிச்சிக்கிட்டு நல்லா உருட்டி தட்டி நம்ம இப்படி லெவலாக நல்லா தட்டி எடுத்துக்கிடுவோம். நீங்கள் ஒரே பக்கமாக நீங்கள் உருட்டினீங்கன்னா சென்டராக வந்து நைஸாக போயிடும், ஓரம் ஃபுல்லாக கனமாகிரும். அதனால் நீங்கள் ஓரம் கொடுத்து அப்படியே நைஸாக உருட்டிக்கிட்டு வாங்க. நம்ம ஓரத்துலலாம் வந்து இப்படி சிலும்பலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம கீரி தான் போட போகிறோம். நம்மளுக்கு வெடிப்பு இல்லாமல் மாவு நல்லா உருண்டி நல்லா தட்டை வருது பாருங்கள். நம்ம சேர்க்குற மாவும் தால்ட்டா அதோடைய அளவு தான் பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம உருட்டிட்டோம்ல, இப்போ நம்ம கீரி எடுத்துக்கிடுவோம். நல்லா லெவலாக உருண்டு வந்துருச்சு, தட்டி எடுத்துட்டோம். இந்த பாருங்கள், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில். அப்போத்தான் நம்மளுக்கு மொறுன்னு நல்லா வெந்து வரும் எண்ணெயில். பாருங்கள், இப்படி கீரல் போட்டுக்கோங்க. அதனால் ஓரம்லாம் நம்மளுக்கு அப்படி வெடிப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இப்படி சென்டராக கீரல் போட்டுக்கிடலாம். பாருங்கள், டிசைனுக்காக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இந்த கீரல் தான் கரெக்டு இஞ்சி கொத்துக்கு. பாருங்கள், நம்மளுக்கு இஞ்சி கொத்து இப்படி இருக்குன்றதுனால இப்படி கீரல் போடுறோம். 2 சைடும் கூட போட்டுக்கிடலாம். நான் ஒரு சைடு தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்படி போட்டு இந்த பாருங்கள், உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சாப்பில் இருந்தால் இப்படி 2ஆக கீறி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. அது பாருங்கள், முழுசாக போடவும் பெருசாக இருக்குது. உங்களுக்கு சின்ன சைஸாக வேணுண்டா 2ஆக கீறி எடுத்துக்கோங்க. நம்ம கீறி ஒரு தட்டில் போட்டுக்கிடுவோம். எல்லா மாவையும் உருட்டி அப்போத்தான் நம்ம பொரிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம உருட்டி போடணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதனால் ஒரு பாதி மாவை உருண்டை போட்டு நல்லா தட்டி இப்படி 2 சைடும் நம்ம கூட கீறிக்கிடலாம். உங்களுக்கு விருப்பம், ஒரு சைடுக்கு இருந்தாலும் சரி, 2 சைடுக்கு இருந்தாலும் சரி. அந்த ஜாயிண்ட் பண்ணும்போது நல்லா மாவை ஈரத்தோடையே அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஜாயிண்ட்டு பிரியாமல் வரும். அதே மாதிரி அடுத்ததும் பாருங்கள், நம்ம தேவையான அளவு மாவை எடுத்துக்கிட்டு நல்லா பிணைஞ்சு மாவை நம்ம தட்டி எடுக்கணும். இப்படி ஒரு முறையும் நம்ம ஒரு உருண்டை எடுக்கும்போது நல்லா பிணைஞ்சு விட்டு உருண்டை பிடிச்சி நல்லா ஒன்று போல் தட்டிக்கங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் கனமாகவும் ஒரு பக்கம் நைஸாகவும் சரியாக வேகாது. அதனால் ஒரே அளவாக நீங்கள் தட்டிக்கங்க. நம்மளுக்கு வந்து ரவுண்டு வந்து கோணலாக போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்டா நம்ம வந்து நீளமாக தான் கீற போகிறோம். அதனால் ரவுண்டு வந்து கோணல் மணலாக போனால் பிரச்சனை இல்லை. நம்ம தட்ட வேண்டிய அளவு தான் ஒரே அளவாக லெவலாக வரணும். ஒரு பக்கம் கனமும் ஒரு பக்கம் லேசாக இல்லாமல் இப்படி தட்டி எடுத்துக்கிட்டு அதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே தட்டி கீரல் போட்டுக்குருவோம். ஒரு பாதி அளவு நீங்கள் இப்படி தட்டி கீரல் போட்டு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் தட்டி பிளேட்டில் போட முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதனால் அதே மாதிரி வந்து நீங்கள் சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே பாதியை நீங்கள் சும்மா வேகும்போது நம்ம சும்மா தான் உட்காந்துருப்போம். அந்த நேரத்தில் நம்ம கீரி போட்டுக்கிடலாம். பாருங்கள், நீங்கள் இதே அளவு தான் சேர்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா வந்து பிஸ்கட்டு மாதிரி, நம்ம பட்டர் பிஸ்கட்டு தெரியுமா, அந்த பட்டர் பிஸ்கட்டு மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டு. பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ தட்டி கீரி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி தட்டிலையோ சொலவுலையோ நீங்கள் போட்டுக்கோங்க. தட்டிட்ட பாதி மாவை வந்து சப்பாத்தி மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டி வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம சுட்டுக்கிட்டே இதை கீரி எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு கடாயில் 3/4 லிட்ரு எண்ணெய் ஊற்றுங்க. 3/4 லிட்ரு அளவு நம்மளுக்கு 1 கிலோ மாவுக்கு போதுமான அளவு. பாருங்கள், அது காஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம இப்படி கீரி எடுத்துக்கிடலாம். ஹெல்ப்புக்கு ஆள் கூட நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ஒரே ஆள் கூட நம்ம சுட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சவனை நம்ம போட்டு எடுத்துக்கிடுவோம்.
ஒரு சிலர் கல் மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க. அது அவங்க அளவு கரெக்டாக போடாமல் இருந்திருப்பாங்க. மாவு பிணையிற பக்குவமும் சரியாக பிணைஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் இதே அளவில் போட்டு இதே பக்குவத்திலே மாவு பிணைஞ்சு சுட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்லா மொறுமொருண்டு இஞ்சி கொத்து கிடைக்கும். நம்ம இப்படி மடித்து எடுத்துக்கிட்டு போட்டுக்கிருவோம். போடும்போது நம்ம இந்த ஜாயிண்ட்டை நல்லா அமுக்கி விட்டு போடுவோம், இல்லைன்னா பிரிஞ்சு தான் வரும். அதே மாதிரி இந்த கடாய் குழியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சுற்றி உள்ள இஞ்சி கொத்து கொஞ்சம் செவக்க லேட்டாகும். இந்த சென்டராக போட்ட இஞ்சி கொத்து ஃபஸ்ட்டு போட்டதுனால நம்மளுக்கு அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் செவந்துடும். அதனால் கவனமாக பார்த்து திருப்புங்க. உடனே திருப்பிடாதீங்க, உடஞ்சி ஒட்டிக்கிறோம். பக்குவமாக பார்த்து திருப்பி எடுத்துக்கங்க. இப்படி உங்களுக்கு இந்த கடாயில் போட்டு சுட கஷ்டமாக தெரிஞ்சிச்சுண்டா நல்ல ஒரு அடி அகலமான பாத்திரத்தை எடுத்து அதுலேயும் நீங்கள் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதுலேயும் பொரித்து எடுக்கலாம். உங்களுக்கு வேறு டிசைனில் போடுறதா இருந்தாலும் நீங்கள் அதே மாதிரி இஞ்சி கொத்தை போட்டுக்கலாம். இஞ்சி கொத்தோடைய டிசைன் இது தான். ஆனால் நீங்கள் இந்த மாவை வேறு எந்த டிசைன் போடுறதா இருந்தாலும் போட்டு எடுத்துக்கலாம். கெஜரா மாதிரியும் போடலாம், சதுரமாகவும் போடலாம், இல்லை இந்த பின்னல் முறுக்குண்டு போடுறாங்க அந்த டிசைன்லையும் போடலாம். நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டுக்கிறலாம். ஆனால் இஞ்சி கொத்தோடைய டிசைன் இது தான். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்படி லேசான சிவப்பு நல்லா வரும்போது நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப முருகலான கலர் வந்துச்சுண்டா உங்களுக்கு எண்ணெயிலேருந்து எடுத்து ஆறினவுடனே கருகுன மாதிரி கலர் வந்துடும். அதனால் நல்லா இப்படி செவந்து வந்தோடனே எடுத்துருங்க. தண்ணி பாருங்கள், தண்ணியை நல்லா வடிஞ்சிரும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம இப்படி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்படி மறுபடி எல்லாத்தையும் நம்ம போடும்போதே இப்படி அந்த ஜாயிண்ட்டை நல்லா அமுக்கி விட்டு போடுவோம். அப்போ தான் கலராது. இது சுட தெரிஞ்சவங்களுக்கு பக்குவம் சொல்ல தெரியும் நல்லா. ஆனால் தெரியாதவங்களுக்காக நான் பொறுமையான எல்லா பக்குவமும் உங்களுக்கு நல்லா தெளிவாக பொரிக்கிறத காமிச்சு போடுறேன்னா. எவ்வளோ பேரும் இஞ்சி சுட தெரியாதவங்க இருப்பாங்க. எங்கள் ஊரில் உள்ளவங்க பாதி பேருக்கு இது சுட தெரியும், மற்ற ஊருக்காரவங்களுக்கு கூட சுட தெரியும். ஆனால் சுட தெரியாதவங்களுக்கு தெளிவாக காமிக்கிறதுக்காக நான் மறுபடியும் பொரித்து காட்டுறேன். பாருங்கள், இப்படி பொரிஞ்சிருச்சு. இந்த மெத்தட்லேயே நீங்கள் பொரித்து பிள்ளைகளுக்கு ஃப்ரீ டைமில் சும்மா இருக்கிற டைமில் நீங்கள் பொரித்து இப்படி வச்சுட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுட்டீங்கன்னா நல்லா ஆற வச்சிடணும். இஞ்சி கொத்து நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு டப்பாவிலையோ வாளிலையோ போட்டு நறுக்குன்னு மூடி வச்சுருங்க. அப்போத்தே நமுத்து போகாது. அதே மாதிரி சூடாகவும் நம்ம மூடி போட்டு மூடக்கூடாது, நல்லா ஆற வச்சிடணும். சூடாக மூடி வச்சாலும் வேர்வை தண்ணி வடியும், அது நமுத்து போயிடும். இதை நீங்கள் தாராளமாக ஒரு வாரத்துக்கு கூட வச்சு நல்லா மொறுண்டு சாப்பிட்லாம். அதுக்கு மேலண்டா கொஞ்சம் நமுத்து போன மாதிரி ஆயிரும். ஒரு வாரத்துக்கு தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். நல்லா நறுக்குன்னு டப்பாவில் மூடி, முடிஞ்ச அளவு ஒரு கவரில் சுற்றி வாளிலையோ டப்பாலையோ போட்டு மூடி வைங்க. ஆற விட்டுட்டு மூடி வைங்க. பாருங்கள், இது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலையும் நம்மளுக்கு அது குழியாக தெரியுதுன்னு நினச்சிக்கிண்டா, போட கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிண்டா, நான் உங்களுக்காக இப்படி நான் மறுபடியும் வேறு சட்டியில் போட்டு காட்டுறேன். இப்படி ஒரு அகலமான பாத்திரத்துலையும் நீங்கள் எண்ணெயை காய வச்சு இப்படி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அகலமான பாத்திரத்தில் இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம்.
நம்ம பசியாரலாம் சேனலில் இன்றைக்கி இஞ்சி கொத்து எப்படி சுடுறதுன்ட்டு நம்ம பார்த்தோம். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் சுட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. பிள்ளையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் மாதிரி இதை எடுத்து பிளேட்டில் வச்சு ஒரு டீ போட்டு கொடுத்தோம்னா நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் இது மாதிரி பலகாரம் செஞ்சு வச்சோம்னா மன நிம்மதி வர்றவங்களுக்கும் கிடைக்கும், நம்மளுக்கும் கிடைக்கும். தூய்மையான எண்ணெயில் நம்மளே சுட்டுக்கிறலாம். கடையில் பழைய எண்ணெயில் தான் சுட்டு தருவாங்க. இது தூய்மையான நம்ம ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் நம்ம அப்பைக்கப்போ நம்ம தேவையான பொருளை சுட்டு எடுத்துக்கிறலாம். பாருங்கள், இது பின்னல் முறுக்கு மாதிரி நான் போடுறேன். இஞ்சி கொத்து மாவுலையே பின்னல் முறுக்கு மாதிரி போடுறேன். இந்த மாதிரி டிசைன்லையும் நீங்கள் பொரித்து இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் சுட்டுட்டேன். ரெடி ஆயிருச்சு எல்லாமே. இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் சுட்டு பாருங்கள். இந்த பின்னல் முறுக்கு இதை நல்லா ஆற வச்சு வாளிலே டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. பசியாரலாம் வாங்க. நல்லா மொறுமொருண்டு பாருங்கள். நல்லா மொறுமொருண்டு இருக்குது பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் வெறும் சூட்டோடையே எந்த ஒரு பொருளுமே உடச்சியண்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.